இப்போ இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கீங்க? எண்ணெய் ஊற்றி சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு இப்போ முட்டை போட்டு விட்டுறீங்களா? அதில் உப்பு போட்டுருக்கீங்க. இதில் வந்து இப்போ 4 முட்டை சேர்த்துருக்கீங்க. இனி என்ன பண்ணணும்? பெப்பர் இப்போ இது பெப்பர் ஊற்றி விடுறீங்க. இன்னும் நிறைய போடுறீங்க. ரொம்ப காரமாக இருக்காதா? இருக்காது. பெப்பர் குடல் ஃப்ரை தான். குடல் ஃப்ரை என்ன பண்ணுவீங்க? இது வந்து இப்போ எவ்வளோதான்? அவ்வளோதான். இது வந்து குடல் வந்து நம்ம உள்ள போடணும். ஓ, என்னன்னா குழம்பு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இது குடல் ஃப்ரை சூப்பராக இருக்குமா இல்லை குழம்பு சூப்பராக? குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் இருந்து தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சரி, இப்போ மத்தியானம் குழம்பு சாப்பிட்டீங்களா? அது நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. இதில் இருந்து நம்ம வந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா ஃப்ரையாக கன்வெர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். 2 in 1. ஆமாம். குழம்பு மட்டும் வெறும் குழம்பு நல்லா இவ்வளவுதானா? இதுக்கு மேல வேற என்ன பண்றது? அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கலாம். இல்ல இதுவே கொஞ்சம் இதாதான் இருக்கு. மசாலாலாம் சேர்க்கறது இல்லை, குழம்பு மட்டும் தான். பெப்பர் கிரேவி. கிரேவியும் வச்சு கிரேவி யூஸ் பண்ணா கிரேவி யூஸ் பண்ணலாம். இல்லை கிரேவி அண்ட் ஃப்ரையா வேணா ஃப்ரையா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோட்டல்ல எவ்வளோ இப்படிதானே இருக்கும்? எவ்வளோ இது? இது வந்து இங்க பாருங்க, இது வந்து இங்க இருக்குல்ல, இது 100 ரூபாய். ஏய், 100 ரூபாயா? நெசமாவா? கண்டிப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சா? நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. நல்லா சுருக்குன்னு காரமா நல்லா இருந்துச்சு. எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை செஞ்சு கொடுத்துருவாரு என் ஹஸ்பண்ட். உங்களுக்கும் உங்க வீட்டுல எல்லாம் செய்வாங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், தேங்க்யூ.